நம்ம நார்மலா இருந்தா ஹெல்தியா இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். அதுக்கான தேவைகளை அப்பப்ப பூர்த்தி பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம பாடியும் சரி, நம்ம பாடியில இருக்கிற ஆர்கன்ஸும் சரி ஹெல்தியா இருக்கும். அப்பதான் நம்மளாலையும் ஹெல்தியா இருக்க முடியும். இது எதையுமே நீங்க பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா உடம்புல இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது இருக்காது. இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துப்போம். ஆனா இம்யூனிட்டி சிஸ்டம் டேமேஜ் ஆகிறதுக்கு சில பழக்கங்களை நம்ம கூடவே செய்றோம். அது என்னென்னு தெரியாமலேயே செய்றோம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிப்படையுது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்களா தான் இருப்பீங்க. என்னென்னலாம் செஞ்சா உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிப்படையும்? முதல்ல அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கிறத நிறுத்தணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படுது. ஃபோனோ இல்லைன்னா டெலிவிஷனோ லேப்டாப்போ எதுவாக இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு அதில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படுது. அதே மாதிரியே பர்சனல் ஹைஜீனிக் எப்போவுமே தேவை. ஸோ நம்மளோட கைகளை அடிக்கடி சுத்தமாக வச்சுக்கிறது, நம்மளோட ஓன் ஆர்கன்ஸை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதை பண்ணலைனாலும் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படும். பப்ளிக் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உடனடியாக உங்களோட கைகளை வாஷ் பண்ணணும், ஃபேஸை வாஷ் பண்ணணும். அதிகமான சுகர் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கணும். ஓவர் டோசிங் ஆன் சுகர் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை சீக்கிரமாகவே பாதிப்படைய செய்யும். அதே மாதிரி நம்ம தினமும் சாப்பிட்றோமோ இல்லையோ தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிக்க மறந்தாலும் இம்யூனிட்டி ப்ராப்ளம் ஏற்படும். இந்த காலத்துல எல்லாருமே குடிக்கிறாங்க. சோஷியல் ட்ரிங்கரா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனா ரெகுலர் பேசிஸ்ல தினமும் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படும். டாக்ஸினுடைய அளவு உடம்புல அதிகமாகும். ட்ரிங்கிங் கூடவே ஸ்மோக்கிங்கும் தினமும் நீங்க எடுத்துக்கிறது மூலமா இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படும். கூடவே ஜங்க் ஃபுட்டோ இல்லைன்னா ரொம்ப அதிக அளவுல கெஃபைன் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.